ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. தனித்த குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த சூழ்நிலையிலும் தனித்து அமரக்கூடாது. அப்படி தனித்து எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் அந்த கட்டம் பால் அப்படின்றது முன்னோர் வாக்கும் மட்டும் இல்லை, தேவ வாக்கும் கூட. இது தெய்வ வாக்கும் கூட. ஏனென்றால் இந்த சாபத்தை கொடுத்ததே பார்வதி தேவி தான் குரு பகவானுக்கு. அது ஒரு பெரிய கதை. அதை நம்ம ஒரு பதிவில் தனியாக பார்ப்போம். விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜாதகத்தில் தனித்து அமரவே கூடாது. அப்படி தனித்து அமர்ந்தால் அந்த ஜாதகம், அதான் அவர் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த கட்டத்தினால அவங்களுக்கு பயன் கிடையாது. உட்காந்த இடம் பால், பார்த்த இடத்துக்கு அதிக பலம் உண்டு. அதனால் குரு பார்வைக்கு பலம் அதிகம். உட்காந்த இடம் தனித்து அமர்ந்த இடம் பால் அப்படின்றது பழமொழி. அப்படி தனித்து அமர்ந்தால் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல. அப்புறம் அதுக்கான ரெவன்யூ என்னன்றதை சொல்கிறேன். உதாரணத்துக்கு குரு பகவான் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அமர்றாருன்னு வச்சுங்க. அது சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். மெயினாக தாயை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் குரு தனித்து அமரும்போது தாய்க்கு தொடர்ந்து நோய்வாய்களை கொடுப்பார். நோய் நொடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை ஏன் அப்படி தொடர்ந்து தாய்க்கு நோய் நொடியை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே அளவுக்கு வருமானத்தை கொடுப்பார். 4ஆம் இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். அந்த காசை அப்படியே உங்களுடைய தாய்மாருக்கு செலவு பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சிருவார். எந்த அளவுக்கு உங்கள் கையில் காசு வருதோ அதை தாய்க்கு செலவு பண்ணுற அளவுக்கு வழிவகை செஞ்சு வச்சுருவார். ரெண்டாவது, வீடு அமைச்சு கொடுப்பார். ஆனால் அந்த வீட்டுக்கு உங்களால் செலவு செஞ்சு மாளாது. தொடர்ந்து செலவினங்களை வச்சுக்கிட்டே இருப்பார். எப்படி எந்த வழியில் உங்களுக்கு பணம் வருதோ அந்த வழியிலே பணம் போகிற மாதிரி பண்ணி வச்சுருவார். மூணாவது, வாகன வசதியை கொடுப்பார். ஆனால் அந்த வாகன வசதியை கொடுத்துட்டு அந்த வாகனத்துக்கு எவ்வளோ உங்களால் செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவை இழுத்து விட்ருவார். அதே போல் அவர் 4ல் அமர்ந்தார்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார் தன்னோட 5ஆம் பார்வையால். அப்படி 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி முழுவதுமாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உங்கள் தாய், தகப்பன், மனைவி, குழந்தைகள் ஆரோக்கியத்துக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் செய்கிற தொழிலுக்காகவும் நீங்கள் பார்க்குற வேலைக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, 10ஆம் இடங்கிறது கர்மத்தையும் கடனையும் அடைக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது கடன் என்பது பணம் கையால் வாங்குறது கிடையாது. உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு அன்பளிப்பு செய்தவர்களுக்கு கைமாற திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்கள் கையில் உள்ள பணத்தை விரயம் பண்ணக்கூடிய பார்வையை செலுத்துவார் 10ஆம் இடத்துக்கு. 10ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வையை பதியும்போது உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு, அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். அடுத்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 12ஆம் இடம் என்பது உறக்கம், மோட்சஸ்தானம், நிம்மதி, வெளியூர், வெளிப்பயணம் இப்படி குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறனால சொச்சம் இருக்கிற காசெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே எல்லாத்தையும் உங்கள் கையில் உள்ளதெல்லாம் உருவி விட்டுட்டு, அன்றைக்கி எந்த அளவுக்கு காசு வந்ததோ நீங்கள் படுக்கும் போது 5 பைசா இல்லாமல் வீட்டில் படுக்கிற மாதிரி பண்ணிடுவார். அதே போல் குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் தனித்து அமரும்போது பெண்களுக்கு 90% பெண்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி வச்சுருவார். சந்திரனோட வீட்டில் தனித்து அமரும்போது தாய்க்கும், மாமியாருக்கும், மூத்த சகோதரிகளுக்கும் செலவு பண்ணுற மாதிரி வச்சுருவார். சிம்மத்தில் தனித்து அமரும்போது தகப்பனாருக்கு, மாமனாருக்கு, வயதில் மூத்தோருக்கு செலவு பண்ணுற மாதிரி வச்சுருவார். புதனோட வீட்டில் தனித்து குரு அமரும்போது தாய் மாமனுக்கு அல்லது அத்தைக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்கள் காசை காலி பண்ணிடுவார். செவ்வாயோட வீட்டில் குரு தனித்து அமரும்போது கூட பிறந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, சகோதரிகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நேரத்தை உண்டு பண்ணி உங்கள் கையிருப்பை காலி பண்ணிடுவார்.
இதே குரு பகவான் சனியோட வீட்டில் அமரும்போது கர்ம காரியத்துக்காகவும் தர்ம காரியத்துக்காகவும் முன்னோர்களுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி உங்கள் கையிருப்பை காலி பண்ணிடுவார். இதே குரு பகவான் குருவோட வீட்டான தனுசுலேயும் மீனத்திலேயும் அமரும்போது குருமார்களுக்காகவும் அன்னதானத்துக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் கோவில் குளத்துக்காகவும் கோவில் குளம் சுற்றி பார்க்குறதுக்காகவும் உங்கள் கையிருப்பை காலி பண்ணிடுவார். இப்படி பலவாறாக உங்கள் கையிருப்பை காலி பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். தனித்த குரு இருப்பது கையில் காசு தங்கவே தங்காது எந்த ஜாதகருக்கும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்கு, அதாவது 4ல் அமர்ந்தாருன்னா அதுக்கு 4ஆம் இடமான 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும். அப்போது உங்களோட கையிருப்பை ஒன்று மனைவிட்ட கொடுத்து முழுவதுமாக நீங்கள் உங்களோட கையிருப்பு அனைத்தையும் மனைவிட்ட கொடுத்து அவங்கள நிர்வாகம் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா நண்பர்கள்ட்ட கொடுத்து அவங்கள நிர்வாகம் பண்ண சொல்லுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு ஒருத்தங்க கடன் கொடுக்குன்னா கூட உங்கள் நண்பர்களை நம்பி தான் தருவாங்களே தவிர உங்களை நம்பி தர மாட்டாங்க. என்ன காரணம்னா, இங்கேயும் குரு தனித்த குரு தான் இந்த தோஷத்தை ஏற்படுத்துவார். அதே போல் உங்களுக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்குனாலும் உங்கள் மனைவியை நம்பி தான் கொடுப்பாங்களே தவிர உங்களை நம்பி கண்டிப்பாக தனித்த குரு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தனித்த குருவினால் ஒரு ஜாதகம் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மனைவிகிட்ட கொடுத்து நிர்வாக பொறுப்பை அவங்க பேரில் கொடுத்துடணும். இல்லை நண்பர்கள்ட்ட கொடுத்து அவங்க பேரில் நிர்வாக பொறுப்பை கொடுத்துடணும். இது ரெண்டுமே செய்ய முடியல அப்படின்னா உங்கள் 4க்கு 4ஆம் இடமான 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபராக பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.